பண்ணைக்கு தான் வந்திருக்கோம். குரோக்கடைல் பார்க்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ அழகழகான முதலைகள் எல்லாமே படுத்துட்டு இருக்கு. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாயை திறந்து வச்சுட்டு இருக்குங்க. முதலை பண்ணை அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் தாங்க இருக்குது. பார்க்க வேண்டிய இடத்துல இதுவும் ஒன்று. அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது வந்து பாம்பு விஷம் எடுக்கும் இடம். இது வந்து ஒரு ஷோ, பாம்பு வச்சு ஒரு ஷோங்க. அது வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்னேக்ஸ் எல்லாம் வச்சு அதை வந்து அது எப்படி எப்படி படம் எடுக்கும், எப்படி விஷம் எடுக்கும்ன்ற மாதிரி நமக்கு சொல்கிறாங்க. பயப்பட தேவையில்லை, ரொம்ப சேஃபாகவே இருக்காங்க, பர்ஃபெக்டாக கைடன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இப்படி தான் உள்ளே போகணுங்க. இதுக்கு வந்து இந்த முதலை பண்ணைக்கு வந்து டிக்கெட் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு 100 ரூபா, சின்ன பசங்களுக்கு 50 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு. இப்போ நம்ம உள்ளே போனோன்னா ஒரு ஸ்னேக் வந்து நெஜ ஸ்னேக்காக இருந்தால் தொட முடியுமா என்ன? இதுக்கு வந்து இதோட சாப்பாட்டுக்கு நம்ம ஏதாவது பணம் போடலாம், உண்டி மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம எவ்வளோ வேணால் போடலாம். ஸோ இந்த இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து ஆமெல்லாம் வச்சுருக்காங்கங்க. அதாவது மேப்பை பார்த்துட்டு தான் நம்ம உள்ளே வரும். உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி திக்கான கிளாஸு, சாதாரண கிளாஸ் கிடையாதுங்க, ரொம்ப திக்கான கிளாஸில் தான் இந்த ஆமை எல்லாமே இருக்குங்க. விளையாட்டுத்தனமாக எதுவும் பண்ணக்கூடாது, போயிட்டு அதை தட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. தட்ட முடியாது, பட்டு நம்ம எந்த இதுவும் பண்ணக்கூடாது. அதுங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகாக பார்க்கலாம். இது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆமையிலேயே நிறைய ஆமைகள் இருக்குது. குட்டியான குளத்தாமை, அதுக்கப்புறம் நட்சத்திர ஆமை, அப்புறம் கோவில் குளத்தாமைன்னு சொல்லிட்டு நிறைய ஆமைகளை வச்சுருக்காங்க. இங்கே அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஆமை வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. அதாவது அது வந்து சும்மா இல்லாமல் நீந்திகிட்ருக்கு. அதாவது சோம்பேறித்தனமாக உட்காராமல் அழகாக நீந்திகிட்ருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஆக்டிவாக இருக்குது. சில நேரங்களில் நம்ம போகும்போது அது பாட்டுன்னு ஒரு ஓரமாக உட்காந்துட்ருக்கோம். நாங்கள் பார்க்குற நேரம் வந்து ரொம்ப ஆக்டிவாக அந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே தான் கோவில் குளத்து ஆமை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த இடத்துல. இங்கே இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் பாசு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப க்ளீன் பண்ண முடியாது. மேலே ஒரு குரங்கு உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தது. எங்கடா ஃபோனை பிடிங்கிடுமோன்ற ஒரு பயமும் இருந்துச்சு. அது பாட்டுன்னு மரத்தில் அது பாட்டுன்னு உட்காந்துட்டு இருந்துச்சு. இது தாங்க அந்த இங்கே வந்து அதாவது நேரில் வந்தால் தான் இது ரொம்ப நல்லா நம்ம பார்க்க முடியும். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தெரியாது. இங்கே இருக்கிறது வந்து கோவில் குளத்தாமை, அதுதான் இந்த இடத்துல ஃபுல்லாக இருக்குங்க. உள்ளே இருக்கிறதால நமக்கு அந்தளவு தெரியாது, நேரில் வந்து பார்க்கலாங்க. இதுதான் சென்னை குரோக்கடைல் பார்க், முதலை பண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க. முதலை பண்ணையில் முதலை மட்டும் கிடையாது, பாம்பு இருக்குது, அந்த மாதிரி ஆமைகள், அந்த ஓனா அதெல்லாமே இருக்குது. இது வந்து பிக்னிக் ஏரியா. அதாவது நம்ம சாப்பாடு வந்து வீட்டில் இருந்தே கொண்டு வந்துருங்க. குழந்தைங்கள்லாம் கூட்டு வந்தாலும் சரி, பெரியவங்க வந்தாலும் சரி, இங்கே சாப்பாடுன்னு தனியாக எதுவும் இல்லை, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம கொண்டு வந்து சாப்பாட்டை அழகாக இந்த டைனிங் ரூமில் உட்காந்து சாப்பிட்டுட்டு வாஷ் பண்ணுறதுக்கும் தண்ணி இருக்குது, குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல தண்ணி இருக்குங்க. ஸோ கவலையே பட வேண்டாம், தண்ணி எடுத்துகிட்டு வரலையே அப்படின்னு பசங்களை கூப்பிட்டு வரவங்க கவலைப்பட வேண்டாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாகவே ரொம்ப அருமையாக இருக்குங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைங்களை எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போகணும், எங்கடா கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெட்ராஸ் குரோக்கடைல் பேங்க் ட்ரஸ்ட்டுக்கு கூப்பிட்டு வரலாங்க. இது மேப்புங்க. என்னென்ன முதல்ல இருக்குது: கரியால் முதலை, தைல் முதலை, உப்பு நீர் முதலை, குட்டக்கைமன், கரு முதலை, நில முதலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முதலைகள் இருக்குதுன்னு சொல்லி இதில் காட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் நீர்வீழ்ச்சி சொல்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் நீர்வீழ்ச்சிங்க. ஸோ நேச்சுரல் கிடையாது. ஒரு முதலை இருக்கா மாதிரி, பாம்பு இருக்கா மாதிரின்னு சொல்லி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அந்த சவுண்டு ரொம்ப நல்லா இருக்குது, அந்த நீர்வீழ்ச்சி சவுண்டு அந்த பார்க்கறதுக்கு ரொம்பவே நேச்சுரலாக இருக்குது. இந்த இடத்துல இருக்க ஒரு ஆர்டிஃபிஷியல் நீர்வீழ்ச்சி இங்கே இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குதுங்க, பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. வாங்க, இப்போ தான் நம்ம முதலைகள் பார்க்க போகிறோம். முதலைகளை தான் நம்ம மெயினாக பார்க்க வந்திருக்கோம். ஸோ முதலைகள் எல்லாமே பார்க்கலாம். இப்படி தான் உள்ளே போகணும். அழகழகாக இருக்குது, நேச்சுரலாக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. இந்த முதலை பண்ணை எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, உயிரினங்களை, அதாவது இந்த மாதிரி உயிரினங்களை அழிவிலிருந்து பாதுகாக்கவும், உயிரிகளை பற்றி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கும் தான்
தான் இந்த பூங்கா வந்து செயல்பட்டு வருதுங்க. ஏன்னா முதலைகள் எல்லாமே அந்த இனமே அழியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை வச்சு அழகாக பராமரிச்சிட்ருக்காங்க. இது ஒரு பொழுதுபோக்கு அம்சத்தோடு தாங்க இந்த முதலை பூங்கா இருக்குது. நிச்சயமாக நம்ம ஒரு நாள் போயிட்டு வந்தோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ பாருங்கள், முதலைகள்லாம் பாருங்கள் எப்படி படுத்துட்ருக்கு பாருங்கள், எவ்வளோ முதலைகள் பாருங்கள், எல்லாமே படுத்துட்ருக்குங்க. இதில் வந்து சைஸ் வாரியாக இருக்குங்க. சின்னது இது வந்து உப்பு நீர் முதலை தான் பார்த்துட்ருக்கோம். இந்த தண்ணியில் எல்லாமே படுத்துட்ருக்கு. சிலதெல்லாம் அப்படியே படுத்துட்ருக்கு, சிலதெல்லாம் தண்ணிக்குள்ளே இருக்குங்க. தண்ணிக்குள்ளே பாசையில் இருக்கிறதால நமக்கு அது உள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம நேரில் பார்த்தா தெரியும். இங்கேருந்து பார்க்கும்போது இங்கே இருக்க முதலைகளை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். வரிசையாக படுத்துட்ருக்கு பாருங்கள். இது வந்து ஸ்ட்ரக்சர் பச்சை ஓணான், உள்ளே வந்து பச்சை ஓணான் இருந்தது. திருப்பி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தது வேறங்க, இது வேறு சைடு நான் இப்போ காட்டிகிட்ருக்கேன். இங்கேயும் முதலை இது ஃபுல்லாகவே முதலை தாங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி தண்ணி இருக்குது. தண்ணிக்குள்ளே எக்கச்சக்கமாக இருக்குது. வெளியில் எல்லாம் வாயை திறந்துட்டுருக்குங்க. ஆக்சுவலாக இது ஃபீடிங் டைம்னு ஒன்று சொல்கிறாங்க. அந்த டைமில் வந்தீங்கன்னா அதுக்கு சாப்பாடு போடுறத நம்ம நேரில் பார்க்க முடியும். ஸோ நான் லாஸ்ட் டைம் வரும்பொழுது அந்த ஃபீடிங் டைம், அதாவது அதுங்க சாப்பிட்ற நேரத்தை நான் பார்த்தேன். இப்போ நம்ம பார்க்குறது பெரிய ஆமைங்க, ரொம்ப பெருசாக இருந்ததுங்க. எல்லாருமே இங்கே தான் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஆமை வந்து. அங்கே 3 ஆமை நின்றுட்டுருக்கு. அதில் ஒரு ஆமை வந்து அந்த சைடாக பாருங்கள் நடந்து போயிட்டுருக்கு பாருங்கள். 2 ஆமை ரொம்ப பெருசு, ஒன்று வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதை தான் பயமே இல்லாமல் அந்த இடத்துல 2 பேரும் அந்த தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணி அதுங்களுக்கும் தண்ணி ஊற்றி அதையும் குளிப்பாட்டுறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஆமையை பார்த்தாச்சு. அடுத்து வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முதலைகள் எல்லாமே இருக்குங்க. முதலையிலேயே எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குங்க. கரியால் முதலைன்னு இருக்குது, தையில் முதலை, மூக்கர் முதலைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உப்புநீர் முதலை, குட்டை கைமண் முதலை, அமெரிக்க முதலை, நைல் முதலை, கரு முதலை, நில முதலைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குங்க. ஆனால் நமக்கு பார்க்குறதுக்கு எல்லா முதலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இன்னொரு முதலை இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. 2 முதலை தான் எனக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது. மற்றபடி எல்லா முதலையும் ஒரே மாதிரி தான் இருந்தது. 2 வெரைட்டியை மாதிரி நமக்கு தெரியுது. பட் இதுக்கு அவங்க நிறைய முதலைகளுக்கெல்லாம் பேர்லாம் வச்சு அதை பராமரிச்சுட்டு வராங்க. உயிரினங்கள்லாம் ரொம்ப அழகாக பராமரிக்கிறாங்க. தண்ணி தான் கொஞ்சம் பாசை பிடிச்சி போயிருக்கு. பட் அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது, ஏன்னா முதலைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதால. இது வந்து 3.2 ஹெக்டேர் பரப்பளவு அளவுக்கு இருக்கான் இந்த இடம். 1976வது வருஷமே இதை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னுமே கூட நிறைய பேருக்கு இந்த இடத்த பட்ட தெரியல. ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு பிளேஸ். இந்த முதல்ல பண்ணைக்கு டிக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 100 ரூபாய், சின்னவங்களுக்கு 50 ரூபாய் தாங்க. அதே மாதிரி மண்டே ஆனால் லீவு, அதாவது திங்கட்கிழமையான விடுமுறை. மற்ற எல்லா நாட்களுமே இந்த crocodile பார்க் இருக்கும். அனைவருமே வந்து பாருங்கள். இங்கே நிறைய முதலைகள்லாம் பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம டிஸ்கவரி சேனலில் மட்டுமே பார்த்த நிறைய முதலைகளை இந்த இடத்துல மட்டும்தாங்க பார்க்க முடியும். இந்த முதலை பண்ணைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். 20+ crocodiles வெரைட்டி இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த முதலை பூங்கா மட்டும் இல்லைங்க, இதில் அரிய வகை ஆமை, பாம்பு, ஓணா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில அரிய வகை உயிரினங்களும் பாதுகாக்கப்பட்டு வருதுங்க. இப்போ நம்ம பார்க்குறது தொட்டிக்குள்ளே நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா ஆமை தான். ஆமைன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ரொம்ப மெதுவாக இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் இங்கே பார்க்கும்பொழுது ஆமைகள்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்குங்க. ஸோ அம்மையாக இதுங்கக்கிட்ட தான் நம்ம ஸ்விம்மிங்கே கற்றுக்கணும் போல், அந்தளவுக்கு சூப்பராக ஸ்விம் பண்ணுது. ரொம்ப ஆக்டிவாக இருக்குது இங்கே இருக்க ஆமைகள் எல்லாமே. எனக்கு இந்த ஆமை ரொம்ப பிடிச்சிருக்கு. நிலத்தில் நம்ம அந்த பார்த்து பாருங்கள், இது எவ்வளோ சூப்பராக ஸ்விம் பண்ணுது பாருங்களேன். ரொம்ப ஸ்பீடாக பண்ணிகிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட்டே எடுக்கலை. நம்ம பார்க்குற நேரம் ஃபுல்லாக அவர் வந்து சுற்றிக்கிட்டே தான் இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப அருமையான ஒரு சுற்றுலா தலம் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் ஒரு 1 ஹவர் நான் எங்கேயாவது போய் ஸ்பெண்ட் பண்ணணும், 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் எங்கேயாவது ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த crocodile பார்க்குக்கு வந்துடலாம். அதே போல் தொட்டிக்குள்ளே ஒரு பெரிய முதலை இருக்கும். அவர் தூங்கிட்டு இருக்காரு போல், கண்ணிலே அகப்படலை. ஸோ ஓகேங்க, இப்படி தாங்க இந்த crocodile பார்க்கு இந்தியாவில் இருக்க லார்ஜஸ்ட் crocodile பார்க்கு சென்னையில் இந்த இடத்துல தாங்க இருக்குது. ஈசிஆர் மாமல்லபுரம் வடநெம்மேலியில். அனைவரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள்.